இன்றைக்கி ஒரு வேதனையான காரியம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கூட பிள்ளைங்களை வீட்டில் படிக்கட்டும்னு விட்டுட்டு வந்துடுறாங்க அம்மா அப்பா நிறைய பேர். எப்படி அவங்களுக்கு சத்தியம் தெரியும்? எப்படி சத்தியத்தை அவங்களுக்குள்ள நம்ம விதைப்போம்? எனக்கு தெரியவே இல்லை. மற்ற நாள் இப்போ 100 நாள் ஜபத்துக்கு 100 நாள் அவங்கள கூட்டின்னு வர முடியாது. சில பிள்ளைங்க 10th படிப்பாங்க, அது நியாயம், ஒத்துக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட நான் என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு வரமாட்டேன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ என் பிள்ளை நடப்படாது. அது ஒலிவ மர கன்றா இருக்காது. ஆண்டவர் அழைத்த அழைப்பு ஒலிவ மர கன்றாதான். பெண்ணை எப்படி அழைக்கிறாரு? ராட்ச கொடி. கொடி டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும், ஆனால் அது கனிகளை தரும். அந்த கனி எப்படி இருக்கணும்? எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ படிங்க எண்ணாகமம் 13. அந்த நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு நேரம் ஆகுது. இந்த தேசத்தை உழவு பார்க்க போனவங்க அந்த திராட்சை கொலையை எப்படி தூக்கிட்டு வந்தாங்களாம் உங்களுக்கு தெரியும்? 2 பேர் தோள் மேலே கட்டை வச்சு ஒரு கொலையை 2 ஆண் மக்கள் தோள்பட்டையில் வச்சு கட்டி தூக்கிட்டு வந்தாங்களாம். அப்போ ஒரு பழம் இவ்வளோ பெருசு இருந்திருக்குமா? நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஒரு பழம் சாப்பிட்டாலே, ஒரு பழத்தையும் முழுசாக நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போது அந்த ஒரு தேசத்தை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? அப்போ அந்த தேசத்தினுடைய வளம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்தினோட மண்ணோட வளம் எப்படிப்பட்டது, அந்த தேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்றதை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த திராட்சை கொலை. அப்போது உங்களுடைய மனைவியை பார்த்தா தெரியும் இந்த நீதிமான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார், மனைவியை எப்படி பார்த்துக்கிறாரு, மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கிறாரா, சுகமாக இருக்கிறாங்களா, அந்த மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்களான்றது அந்த மனைவியை பார்த்தா இந்த நீதிமான நான் அளக்கிற அளவுகோல் அது. இதை பார்க்குற தகப்பன்மாருக்கு சொல்கிறேன், நமக்கு வாச்சது அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லுங்கள்.